விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. என் பழக்கத்தினால நெறைய தோல்வி படங்கள் குடுத்துருக்காரு. நான் வந்து எனக்கு அப்போ உதவுனாரு. நான் இவருக்கு ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. எனக்கு தோல்வி அடைஞ்சா நான் அடுத்த படத்த பார்த்து போயிருவேன். அந்த படம் வெற்றி அடைஞ்சனா அவரோட லைஃபே மாறிடும் இல்லையா? அப்படிலாம் சொன்னவரு. பண்ணையாரும் பத்மினின்னு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்த ஒரு படம். அந்த தயாரிப்பாளருக்கு ஏன் பண்ணல? அவரே அந்த பேட்டியிலே சொல்றாரு, நான் பேசுறது வந்து விஜய் சேதுபதியை பேசுறேன். இப்ப இருக்கிற மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ இவரோட உண்மை முகமா தானா? சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த சினிமா வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரில் வந்து இறங்குறது, அந்த யூனிட்டில் வந்து அவங்கள வந்து எல்லோரும் வந்து சார் மணி சார் மணி சார் மணி சார் சொல்கிறது. நீங்கள் நேற்று வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நேற்று வரைக்கும் இதே கோடம்பாக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி இருக்கிற டீ கடையில் யாருமே அடையாளப்படுத்த ஒரு நபராக ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 4 படத்துலேயே 3 படத்துலேயே இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்போது அந்த போதை உங்களுக்கு ஏறிடும். பைரவி இப்போ எடுத்ததுனால அந்த பாராட்டு விழா நடந்தது. அந்த படத்துக்கு பாராட்டு விழாவுக்கு ரஜினியை கூப்பிட்டுருந்தாங்க. ரஜினி வந்து ஒரு 5 பவுன் சங்கத்தங்கிலியை போட்டுட்டு ஒரு பொன்னாடையும் போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாரு. அங்கே வந்து கமிட் பண்ணிட்டாங்க. மேடையில் வச்சு ரஜினியை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணோன்னு என்ன ஆச்சு, ரஜினிக்கு வேறு வழியே இல்லை. அதனால் பார்த்தாரு, மேடைக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. தொடர்ச்சியாக பேசிட்டு வர இல்லை, தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது இல்லை, தொடர்ச்சியாக பேச வேண்டிய நிர்பந்தம் வேற வந்தது. நான் வந்து வேண்டாம் இதை பற்றி பேச வேண்டாம் அந்த டாபிக்னு பார்த்தா கூட இந்த மாதிரி யாராவது ஒரு பேட்டி கொடுத்துட்றாங்க, நீங்கள் உடனே அதை கண்டென்ட் ஆக்கி எங்கிட்ட வந்து கொஸ்டினை வந்து கேள்வி வந்து கேட்குறீங்க, கூப்பிட்டு வச்சு சொல்லித்தான் ஆகணும். மனக்குமுறைகளையாவது சொல்லுவோம். நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறவங்க. இப்போ நான் கொடுக்குறேன், லிங்குசாமி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு பாவம். லிங்குசாமி எல்லா இடத்துலையும் உட்காந்து நான் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறேன், லிங்குசாமி சைலண்டாக உட்காந்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. கமல்ஹாசன் படம் கொடுப்பாரு, அதுதான் லிங்குசாமி எதை வச்சு கமல்ஹாசன் படம் கொடுப்பாரு நம்புறாரு. நான் இன்னைக்கு உத்தரவாதமாக சொல்கிறேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் பண்ணையாரும் பத்மினியும். அந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி. நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பாடல்களுமே பெரிய அளவில் ஹிட் ஆனது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் கணேஷ் அப்படிங்கிறவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த படம் எனக்கு நல்ல பேரை பெற்றுக் கொடுத்தது, அந்த படத்தினால எனக்கு 6 ஸ்டேட் அவார்டு கிடைச்சது, ஆனால் அந்த படத்தினால எனக்கு 100% லாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அவார்டு கிடைச்சது, ஆனால் அந்த அவார்டை மாட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீட்டில் ஒரு செவர் வேணும் இல்லையா? அது இல்லாமல் நான் அந்த அவார்டை வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட்டியில் வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்களே, ஏகப்பட்ட பேர் வரிசையெல்லாம் வராங்க, வரிசையாக கியூவில் நிற்கிறாங்க. லிங்குசாமிலேருந்து எல்லாரும் கியூவில் நிற்கிறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. நான் வேற இருக்கேன், ஆல்ரெடி கியூவில் லிஸ்ட்டில் இருக்கேன். நான் கியூவில் முதல்ல நிற்கிறேன். பின்னாடி நிறைய பேர் முன்னுதாரணமாக இருக்கு, நிறைய பேர் முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, தயாரிப்பாளர்னா அவ்வளோதான், சாக வேண்டியதுதான். இது தெரிஞ்சதுதான், நம்ம தான் எப்போவும் தானே இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இது என்ன புதுசாக என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், அவர் பாவம் புதுசாக என்னமோ வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, தன்னுடைய மன வருத்தத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து அந்த பண்ணையாரும் பத்மினிங்கிற படத்தில் வந்து டைரக்டர் வந்து அது சொன்ன மாதிரி எடுக்கலை, நான் வந்து ஷூட்டிங்கே போய் பார்க்கல, அவங்க இஷ்டத்துக்கு விட்டேன். இதெல்லாம் வந்து ஷூட்டிங்கே போய் பார்க்கறதுல இஷ்டம் சார். இப்போ வந்து உச்ச நடிகரை வச்சு ஒரு படம் எடுத்திங்கன்னா அவங்க வந்து போடுற முதல் கண்டிஷனே ப்ரொடியூசர் செட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அவங்களே நம்மளை வரக்கூடாதுங்கிறாங்க தயாரிப்பாளரை, அதாவது ஒத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிசாக்கு அப்புறம் பண்ணையாரும் பத்மினி வந்து விஜய் சேதுபதி ஒன்றும் பெரிய பிரபலமான ஹீரோ கிடையாது, அந்த இயக்குனர் ஒன்றும் பிரபலமான இயக்குனர் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் படம் தான். ஃபர்ஸ்ட் படம் கொடுக்குற தயாரிப்பாளரை எந்த இயக்குனர் மதிச்சிருக்காரு, இல்லை எந்த நடிகர் மதிச்சிருக்காரு, நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமே. இவர் ஷூட்டிங் போய் நான் பார்க்கவே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கட்டும்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். மதுரையில் போனேன், முதல் நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, அப்போவே மத்தியானமே கிளம்பி வந்துட்டேன். அப்படின்னா ஒரு தயாரிப்பாளருடைய பொறுப்புகளோடு இருக்கும் போதே, அதாவது வந்து கூடவே இருந்து, அதாவது கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கண்ணில் நொங்குன்னு அந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துகிட்டு வந்து 2 கண்ணையும் குத்தி விட்டுறாங்க சினிமாவில். அப்படி இருக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. அது பக்கம் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, என்னென்னே எனக்கு தெரியாது, நான் பணத்தை மட்டும் கொடுத்துட்டே இருந்தேன்னா முதல்ல இது என்னத்தை காட்டுதுன்னா, அவருடைய எப்படி சொல்கிறது, அவர் சினிமாவில் உள்ளவங்க நல்லவங்க, நம்ம நினச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு. அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். இந்த நம்பிக்கையை வந்து புது வரவு அவர். அந்த படம் வானம்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த தயாரிப்பாளர். அந்த படம் பார்த்தீங்கன்னா, வானம் படத்தில் இவர் ஒரு பார்ட்னர், இவர் முழு தயாரிப்பாளர் கிடையாது. அப்புறம் பண்ணையாரும் பத்மினியில் கூட யாரோ ப்ரொடியூசர்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் வந்து அனுபவம் இல்லை அப்படி தான் நம்ம சொல்லணும். அனுபவம் இல்லாமல் எடுக்க வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். இவர் வந்து நடிக்கணும்னு ஆர்வப்பட்டு வந்தார் சினிமாவுக்கு. நடிக்கணும்னு ஆர்வப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேது கந்தசாமி பேசியிருக்கோம்ல, பெரிய படம் கொடுத்தாருல, சேதுன்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. மதுரை ரைஸ் மில். ஆமாம், மதுரை ரைஸ் மில். அவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர். இந்த சேது கந்தசாமியோட நிலைமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பில்டிங் கான்ட்ராக்டை கூட்டு வந்து சினிமா எடுக்க விட்டு பாலா அந்த சேது படத்தில் என்னென்ன பண்ணாரு அப்படின்றதும், அந்த சேது படத்தில் வந்து ஏன் கந்தசாமி கூட தான் நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிச்சு. சேது படம் பெருசாக பேசப்பட்டுச்சு. நிறைய எல்லாரும் கூப்பிட்டு இந்தாங்க அவார்டு, இந்தாங்க அவார்டு, இந்தாங்க அவார்டுன்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க. கொடுத்து அந்த அவார்டுனால கந்தசாமிக்கு என்ன பிரயோஜனம்? அவார்டு வீட்டு இல்லையா சார், அவர் வீட்டு இல்லை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸே பண்ண முடியாமல் பண்ணி விட்டாங்க. அதாவது அந்த படத்தில் அவருக்கு பெரிய லாபமும் இல்லை, பெரிய நஷ்டமும் இல்லை. சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் அது எடுத்த வகையில் அவருக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. அது ஆனால் வந்து படம் வந்து ஓடிச்சு. அவருக்கு லாபமாக நஷ்டமான லாபம் கிடையாது. ஆனால் அவார்டெல்லாம் நிறைய கிடைச்சிச்சு. அவார்டை வாங்கி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் இந்த கந்தசாமிங்கிறவர் சும்மா இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் உடனே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுபவம் இல்லை. அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அவர் வந்தார், நம்ம பாலா வச்சு ஒரு படம் பண்ணார். அது ஏதோ அதாவது வந்து ஒரு ஃப்ளூக்கில் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிரும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆகச்சிறந்த வெற்றி படங்கள், அதாவது பெரிய பேசப்பட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருதலை ராகம்லேருந்து எல்லா படமும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தயாரிப்பாளர் வந்து புதுசாக இருப்பார். ஏன்னா அந்த தயாரிப்பாளருக்கு இந்த கதை அனுபவமோ இந்த சினிமா அனுபவமோ எதுவுமே இருக்காது. ஏதோ பணம் இருக்கும், சரி படம் எடுக்கலான்னு வருவாங்க, வந்தோன்னே ஒரு படத்தை எடுப்பாங்க. படத்தை எடுக்கும்போது அந்த படம் பெரிய வெற்றி படமாகும். ரெகுலராக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த ஒருதலை ராகத்தை கதையை சொன்னீங்கன்னா யாருமே படம் எடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பார்ப்போம், ஏதோ எடுக்க சொல்கிறாங்க, சினிமா எடுப்போம், கிடைச்சா பெரிய அமௌண்ட் அப்படின்னு வரும்போது அது பெரிய பெரிய வெற்றி படங்கள். அதாவது சினிமாவில் உதாரணம் என்னென்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தது நம்ம சேது கந்தசாமி, எல்லாம் புது ப்ரொடியூசர் தான். அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் குமாலம்னு ஒரு படம் எடுத்தார்ல அந்த கந்தசாமி, சேது கந்தசாமி. அந்த படத்தில் 4 ஹீரோன்னு நினைக்கிறேன். அந்த 4 ஹீரோவில் இந்த கணேஷ், இந்த வானம் தயாரிப்பாளர் கணேஷ் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நம்ம பேசினோம்ல ஆல்ரெடி. நான் என்னுடைய படம் ஒன்று நாதாரியா ஊதாரி படம் எடுத்த நாதாரி நம்ம ஒரு கண்டென்ட்டே பேசியிருக்கோம்ல. அந்த நாதாரி, அது பேர் சக்தி கிருஷ்ணா, அது மூர்த்தி அப்படின்னு நிறைய 4-5 பேரில் தெரியுது. ஒரு நாள் சக்தி கிருஷ்ணான்னு சொல்லுவோம், இன்னொரு நாள் மூர்த்தின்னு சொல்லுவோம், இன்னொரு நாள் கீர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ இல்லை நான் எனக்கு தெரியாது நானே கிடையாதுன்ட்டு எங்கேயாவது சுற்றிட்டு தெரியணும். அது டிவி சீரியல் இது என்னென்ன கிடைக்குதோ அவ்வளோத்தையும். இந்த சினிமாவில் ஒரு குரூப் இருக்காங்க சார். அதாவது என்னென்னா இந்த சினிமா சாப்பாடு, இந்த சினிமா சம்பளம், இந்த சினிமா காரு பேட்டா இதில் எல்லாம் பழகிட்டு இந்த சினிமாவுக்குள்ளேயே ஊறி கிடைப்பாங்க. அவங்கள வெளியில் நீங்கள் போப்பா சிப்பு கொஞ்சம் தயவுசெய்து போப்பா வெளியில் அப்படின்னா போக மாட்டாங்க. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், போப்பா போதும்பா உன்னோட சேவையெல்லாம் போதும்பா அப்படின்னு துரத்தி விட்டா கூட இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அடம் பிடிச்சி தூக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து டேரக்டராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நடிக்க போவாங்க, அதுக்கப்புறம் எங்கிட்டோ என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போ டிவி சீரியல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் டிவி சீரியல் டேரக்டர்னு போகிறாங்க. அப்புறம் டிவி சீரியல்லையும் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இப்போ வந்து இந்த ஈபின்னு ஒரு போஸ்ட் வந்துருச்சு புதுசாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வெற்றி படங்கள் எடுத்த இயக்குநர்கள்லாம் இப்போ பல சேனல்ஸில் போய் பல ப்ராஜெக்ட், டிவி சீரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஈபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது என்னென்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை தான். அது ஒன்றும் பிரமாதமான வேலையெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் பேரை கௌரவமாக போட்டுக்கிறது. அவ்வளோ பெரிய படங்கள் பண்ணிட்டு சேனல்ல போய் வேலை பார்க்குற வேற வழியில் சார். அவங்க வெளியில் போக மாட்டாங்க சார். சினிமா விட்டு வெளியில் நான் தான் சொன்னேன் போப்பான்னா கூட இல்லை நான் போக முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? இப்போ ஏதோ ஒன்று சினிமாவில் பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க, விடுங்க. அந்த நம்ம சொன்னோமே அந்த நாதாரியா அந்த நாதாரி தான் இந்த குமாலம் படம் எடுத்துச்சு. அதில் நடித்த ஒரு நடிகர் தான் இவர். அதுக்கப்புறம் வானம்னு ஒரு படம் எடுத்தார், அப்புறம் பண்ணையார்னு 10 மணின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னா அரவிந்த் சாமி வச்சு வணங்காமடின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படமே முழுசாக முடிஞ்சிருச்சு. தனி ஒருவனுக்கு அப்புறமா அவர் நடித்த படம். ஆமாம், தனி ஒருவனுக்கு அப்புறம் அரவிந்த் சாமி நடித்தார். அது நம்ம தனி ஒருவனாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துடுவோம் அப்படின்னு அரவிந்த் சாமிக்கு ஒரு எண்ணம். அதனால் வந்து கேட்குற கதையெல்லாம் கேட்டு ஓகே டேரக்டர்லாம் கேட்டு சில்லறை வருது இல்லை சார். அதாவது அவருக்கு ஆல்ரெடி கோடிகளில் பணம் இருக்குது. பெரிய அதாவது வந்து அதாவது 1000 கோடிக்கு 2000 கோடிக்கு மேலே பணம் உள்ள ஒரு அதிபர் தான் அவர். தொழிலதிபர். நிறைய தொழிலதிபர் சுற்றுறாங்க. நமக்கு இன்னொரு தொழிலதிபர்னு பேரில் ஒருத்தர் சுற்றுவார், இந்த ஜீவன் மிரட்டல் நாயகன், அந்த வரிசையில் உள்ள ஒரு இவர். ஆனால் அவர் சும்மா மிரட்டல் நாயகன் ஜீவன், அது டம்மி தொழிலதிபர். இவர் பார்த்தீங்கன்னா உண்மையான தொழிலதிபர் யார்? அரவிந்த் சாமி. அவர் அடுத்து தனி ஒருவங்கிற படம் இல்லை. சினிமாவை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் சார். தனி ஒருவங்கிற படம் வந்து ஜெயம் ரவியோடைய படம். அந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமிக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து வடிவமைச்சது ராஜாங்கிற இயக்குனர், ஜெயம் ரவியோடைய அண்ணன். அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த படத்தை வந்து அது சரியாக போய் ஆடியன்ஸை சேர வச்சது எல்லாமே டேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு அரவிந்த் சாமி வந்து
நல்ல ஆப்டாக சூட்டாக இருந்தார், நல்லா நடிச்சிருந்தார், பிரமாதமாக ஆடியன்ஸ்கிட்ட பேசப்பட்டது. இன்னும் கூட சொல்கிறேன், அதாவது வந்து ஜெயம் ரவியோட அரவிந்த்சாமிக்கு பெரிய பேர் கிடைச்சிச்சு. அந்த படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு அரவிந்த்சாமி தான் பெரிய காரணம். இப்படி எல்லாம் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதுக்காண்டி அடுத்து அரவிந்த்சாமியை வச்சு தொடர்ந்து படங்கள் எடுத்தால் அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றுமா அப்படின்னா, அரவிந்த்சாமியோட அதாவது வந்து அரவிந்த்சாமி வந்து ஆரம்ப காலத்தில் ரோஜா மாதிரி படங்களில் அறிமுகமாகி நிறைய படங்களில் நடித்தார். அந்த காலத்தில் ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பேரெல்லாம் இருந்துச்சு. சில படங்கள்லாம் ஓடிச்சு தளபதியெல்லாம் நடிக்கும்போது. அதுக்கப்புறம் அரவிந்த்சாமிக்கு மார்க்கெட் போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு தனிவரில் வந்தோன்னே மறுபடியும் இவர் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்துட்டாருன்னு இவரை நம்பி பல தயாரிப்பாளர் போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா சிக்கல் தான். ஏன் நம்ம மனோபாலா வந்து சதுரங்க வேட்டை 2 எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் ஒரு படம் கௌதம் வாசுதேவன் மேனன் எடுத்திருக்காரு, அது ஒரு படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் என்ற ராஸ்கில் ஒரு படம், அதுவும் ஓடலை, வெளியே வந்துருச்சு, நல்ல வேலை ஓடலை. அதுக்கப்புறம் வணங்காமுடி, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ப்ரொடியூசர் அரவிந்த்சாமி நடிச்ச வெளியே விளாட படங்கள பெரிய லிஸ்ட் வந்து இவர் இந்த நம்ம அவர் பேர் என்ன பண்ணையாரும் பத்மினி ப்ரொடியூசர். இப்போ வணங்காமுடின்னு ஒரு படம், அதாவது டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணி யார் இயக்குனர், நானவன் இல்லை, இயக்குனர் செல்வா. ஆமா, அவன் பிரமாதமான, அதாவது வந்து எல்லா படத்துலையுமே முத்திர குத்திர படங்களா எடுத்த ஒரு இயக்குனர் செல்வா. பிரமாதமான படங்கள் எடுத்துருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஜில்ஜில், ஆணையம் நம்ம ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உன்னருகில் நான் இருந்தால், ஆசையில் ஒரு கடிதம், ஏதாவது ஒரு பேர் வேணும் அவருக்கு. ஜேம்ஸ் பாண்டு, வெற்றி படங்கள் பாருங்கள், எத்தனை வெற்றி படங்கள் தொடர்ந்து எடுத்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நாடி துடிக்குதடி, நாடி துடிக்குதடி, யாரையாவது கூப்பிட்டு போக வேண்டியது, யாரையாவது வச்சு எடுக்க வேண்டியது. சரி விடுங்க, அதை ஒரு ஃபார்முலாவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைரக்டரை போட்டு ஒரு படம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சுருக்காரு பாவம். அதாவது வந்து நான் ஒன்றும் அந்த தயாரிப்பாளர் வந்து எந்த விதத்துலையும் தப்பு சொல்லலை. சினிமா அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் வந்து ஒரு நடிகனையோ ஒரு இயக்குனரையோ நம்பி போனீங்கன்னா உங்களை கொண்டு போய் அதல பாதாளத்தில் குழிக்குள்ளே தள்ளி விடுறதுல தான் இருக்காங்களே தள்ளி விட்டதோடு போனால் பரவாயில்ல, தள்ளி விட்டு குழியில் மண்ணையும் அள்ளி போட்டு மம்முட்டி எடுத்து டப்பன்னு அள்ளி போட்டு அந்த மம்முட்டி எடுத்து நல்லா நொங்குன்னு குத்தியானா மண் லூஸாக இருந்தால் டப்புன்னு இவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா மூச்சு விட முடியாமல் ஸ்ட்ரகிள் ஒன்று நடக்கும் உள்ள. அதில் ஸ்ட்ரகிளில் ஒரு கோவத்தில் எந்திரிச்சு வெளில வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வர முடியாத அளவு குத்தி அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் தொளிச்சு ஒரு செடி நட்டு ஒரு ரோஜா பூவையும் வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. கார் ஏறி அவங்க பென்ஸ் கார்லேயே ஆடி கார்லேயே போயிடுவாங்க. இது சகஜமாக நடக்குது சார். அது மாதிரி இப்போ அதாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு தயாரிப்பாளர், பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம லிங்குசாமி, அவர் உத்தம வில்லன் எடுத்து அவர் என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும்ல. அதாவது வந்து கமலஹாசனை வச்சு உத்தம வில்லன் எடுத்தார். அந்த படம் வந்து சரியாக போகலைன்னும் போது கமலஹாசன் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நான் சொல்லலை, லிங்குசாமியே சமீபத்தில் பல காணொலிகளில் பல பேட்டிகளை தொடர்ந்து சொல்லிகிட்டே வராரு. எப்படியாவது இந்த பேட்டியை பார்த்தாவது கமலஹாசன் மனசு மாறிடுமா, நமக்கு டேட்ஸ் கொடுத்துருவாருன்னு. அது எப்படி மாறும், அதெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த பேட்டியே கமலஹாசன் பார்க்க மாட்டார். இப்போ நம்மளாம் பேட்டி கொடுக்குறோம், இதெல்லாம் இந்த நடிகர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிங்களா? அவங்களாம் சட்டையே பண்ணுறதில்ல. எப்போ யாராவது கேட்பாங்க, உன்னை பற்றி அப்படி பேசியிருக்காங்க, அதை பேசிட்டு நீ வாப்பா கார் எடுப்பா பாருக்கு போப்பா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அதை விட்டுருங்க. தங்கர் பச்சன் வந்து பார்த்துருக்க கூடும், எதுக்கு நடுவில் தங்கர் வச்சனை வேற இழுக்கிறீங்க? அவரை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? விட்டுருவோம், அவரை தான் ரொம்ப அடிச்சிட்டோம்ல. அப்புறம் போட்டு திருப்பி தங்கர பிரச்சனை ஏன் நோண்டிக்கிட்டு விட்டுருங்க, அவரை விட்டுருங்க ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கமலஹாசன் சொன்னார் இந்த படம் நஷ்டம் உங்களுக்கு தரேன், அடுத்த படம் எல்லாம் சொன்னார், கொடுத்தாரா? இவர் அதாவது வந்து பல வருஷங்கள் ஆகி போச்சு, புரியுது உங்களுக்கு? அது மாதிரி வந்து இந்த பண்ணையாரம் பத்மினி தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கணேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு படம் கொடுத்துருக்கலாம், அது வந்து அந்த டைரக்டரோடய இன்னொரு படம் சேதுபதினு எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம தான் சொன்னோம், ஏற்கனவே பேசணும். அதாவது விஜய் சேதுபதி தயாரிப்பாளரே நிராகரிச்சுட்டு அந்த படத்தினுடைய இயக்குனர் அருண்குமாரோட சேர்ந்து அடுத்த படமே வந்து சேதுபதினு ஒரு படம் எடுக்கிறாரு விஜய் சேதுபதி பேரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதே மாதிரி ஒரு காணொலியில் பேசியிருக்கோம்ல. அதாவது வந்து விக்ரம் வந்து அதாவது வந்து சேது படத்தில் நடித்தார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா கந்தசாமி. ஸோ விக்ரம் வந்து கந்தசாமிக்கு, அதாவது சேது படத்தில் மூலமாக இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து விக்ரம் அப்படின்னா ஒரு அடையாளமே கொடுத்தது என்னன்னா சேது படம் தான். அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது. அதனுடைய பங்கு, அதிகமான பங்கு வந்து இயக்குனர் பாலாக்கு தான், அதுலேயும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த பணமெல்லாம் முதலீடு போட்டான் பார்த்தீங்களா ஒருத்தன், எனக்கு இருக்கேன் அந்த தயாரிப்பாளர் யாராவது கண்டுக்கிட்டாங்கன்னா யாருமே கண்டுக்கல. ஆனால் விக்ரம் கண்டுக்கிட்டாரு. நம்ம தான் ஏற்கனவே பேசினோம்ல ஒரு காணொலியில், அவர் நன்றி கடனை வந்து செலுத்தினார். விக்ரம் எப்படி செலுத்தினாரு? அந்த தயாரிப்பாளர் கந்தசாமிங்கிற பேரில் பிற்காலத்தில் கந்தசாமின்னு ஒரு படம் நடித்தார். நல்ல வேலை சார், அந்த படத்தை அந்த கந்தசாமி எடுக்கல, இன்னும் நடு ரோட்டுக்கு போயிருப்பார் இல்லையா? பிற்காலத்தில் கந்தசாமின்னு ஒரு படம் எடுத்தார். இந்த கந்தசாமிக்கு அந்த படம் பண்ணி கொடுத்தாரா? கிடையாது. வேற ஒரு தயாரிப்பாளர் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா இவர் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது இல்லையா? இல்லை சொல்ல, வேற ஒரு தயாரிப்பாளர்
தயாரிப்பாளருக்கு கந்தசாமின்னு ஒரு படம் எடுத்து கொடுத்தாரு. ஞாபகார்த்தமா சார் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் சார் இருக்குது. அதாவது வந்து ஞாபகார்த்தம் இப்படி தான் காட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு காதல் செஞ்சிருப்போம். நம்மளுடைய முதல் காதல் ஒண்ணு மறந்திருக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவங்கள் இருக்கும். நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தைக்கு அந்த முதல் காதலியோட பேரை வந்து எப்படியாவது நைஸா வைப்போம்ல, அழகு பார்ப்போம்ல, அப்போ கூப்பிடும்போது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அழகு பார்த்துக்குவாங்களே தவிர, மனசை தேத்திக்க வேண்டியதான். மனசை தேத்திக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த முதல் காதலியும் அந்த பழைய காதலனும் அதாவது பல வருடங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து மறுபடியும் சந்திக்கிறதுக்கான ஒரு நிலைமை வரும். எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ எங்கேயோ பீச்லேயோ பார்க்லேயோ எங்கேயோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா உன் பொண்ணா அப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு அழகா ஒரு ஆத்மாத்மான அங்கே ஒரு சின்ன ட்ராவல் இருக்கும். அதாவது இவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த பெண்ணும், இவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவனும் ஒரு சின்ன ஒரு காதல் அடையாளம் ஒன்று சின்ன சுவடுகள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டேடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீமோட ஒரு பொண்ணு வரும். டக்குன்னு என்ட்ரி கொடுக்கும். அந்த எந்திரி கொடுத்தோன்னா உங்கள் பொண்ணா அப்படி கேட்பா அந்த பொண்ணு. யார் முதல் காதலி? ஆமாம் என் பொண்ணு தான். என்ன பேர்? என்ன பேரை சொல்லுவான். உடனே சும்மா ஒரு அந்த காதலியோட பேர் சும்மா வசந்தின்னு வச்சுக்கோங்களேன். வசந்தி அப்படின்னா உடனே உள்ளுக்குள்ளே ஒரு ஷாக்கு, ஒரு சந்தோஷம், ஃப்ளாஷ்பேக் ஓடும். அப்படி ஆத்ம திருப்தி பட்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்ம திருப்தி பட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து ரெகுலராக தொடர்ந்து நடந்துக்கிட்டு சார். ரஜினிகாந்த் வந்து முள்ளும் மலரும் வந்து பிரமாதமான படம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முள்ளும் மலருமோட இயக்குனரை பெருசாக பாராட்டுறாரு. என்னைக்காவது அந்த ஆனந்தி ஃபிலிம்ஸ்ன்னு அந்த படத்தை எடுத்தாங்கல்ல, அந்த படத்தை எடுத்த அந்த வேணுகோபால் செட்டியார்னு நினைக்கிறேன் ஒரு பேர், அவருக்கு யாராவது அன்னைக்காவது படம் பண்ணி கொடுத்துருக்காரா ரஜினி? சரித்திரம் உண்டா? அந்த தயாரிப்பாளர் தான் முதல்ல ஈடுபட்டார். அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா வந்து யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்க முதுகில் ஏறி டிராவல் பண்ணிட்டு கஜன்னு போயிட்டே இருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு இது ஃபார்முலா போச்சு. ஏன் நம்ம இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னை வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்துது அவரை ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் கதாநாயகனை அறிமுகப்படுத்தின இயக்குனர். அதாவது எம் பாஸ்கருங்கிறத எங்கேயுமே சொல்ல மாட்டார். புரியுது உங்களுக்கு? ரஜினி இது வரைக்கும் சொன்னதாகவும் சரித்திரம் இல்லை, எங்கேயுமே சொல்ல மாட்டார். சரி அது போகட்டும், விட்டுருங்க. சொல்லாமே இருந்துட்டு போட்டும், சொல்லவும் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அது என்ன ஒரு சொல்லாட்டாலும் அது ரெக்கார்டு தான், சரித்திரம் தான். அதை மாற்ற முடியாது. அது விட்டுருங்க, நம்ம அந்த விவாதத்துக்கே போவோம்னா. அந்த தயாரிப்பாளரை பல இடங்களில் சொல்கிறார். என்னை வந்து அறிமுகப்படுத்தியது கதாநாயகனை வந்து கலைஞானம் சார் தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ரஜினி அதாவது கிட்டத்தட்ட 179 படம் நடிச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். இப்போ என்ன படம் கூலி வரைக்கும் 179 நம்ம நடிச்சிட்டு இருக்காரு. இத்தனை படங்கள் நடித்த ரஜினி மிக பெரிய உச்சத்தில் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருந்த ரஜினி இந்த 48-50 வருஷ காலகட்டத்தில் அந்த பைரவி தயாரிப்பாளர் கலைஞானத்துக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு காலத்தில் படம் பண்ணி கொடுத்தாரா? தயாரிப்பாளர் நீங்க எனக்கு இந்த ஹீரோவை அறிமுகப்படுத்துறீங்க, இந்தாங்க சார் ஒரு கால் ஷீட்டு பிடிங்கன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரா? வீடு கொடுத்தாரா சார்? அதாவது வந்து வீடு எப்போ கொடுத்தாரு? படம் பண்ணி கொடுத்தாரான்னா படம் பண்ணவே இல்லை அந்த தயாரிப்பாளருக்கு. நம்ம வந்து உண்மையை பேசுவோம், பொய் கிடையாது. இதில் ஒன்றும் ஒளி முறையெல்லாம் கிடையாது. இதை பார்க்குறவங்க ரஜினி ரசிகர்கள் என்ன வேணா கண்ணாப்படி திட்டுவாங்க நம்மளை, என்னைய. அவங்களுக்கு அது பிறகு திட்டிட்டு போகிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மைங்கிறது அதுதான். அது கொடுக்கல. நீங்கள் கேட்ட மாதிரி வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா வீடு எப்போ வாங்கி கொடுத்தாரு? இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாரு. ஏதோ வந்து அந்த தயாரிப்பாளருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த பாராட்டு விழாவுக்கு ரஜினியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பைரவி இப்போ எடுத்ததுனால அந்த பாராட்டு விழா நடிச்சது. அந்த படத்துக்கு பாராட்டு விழாவுக்கு ரஜினியை கூப்பிட்டுருந்தாங்க. ரஜினி வந்து ஒரு 5 பவுன் சங்கத்தங்கிலியை போட்டுட்டு ஒரு பொன்னாடையும் போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாரு. அங்கே வந்து கமிட் பண்ணிட்டாங்க. எப்படி கமிட் பண்ணிட்டாங்க? இவர் வந்து தாலியை அடமானம் வச்சு அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கமிட் பண்ணிட்டாங்க. மேடையில் வச்சு ரஜினியை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணோன்னு என்ன ஆச்சு? ரஜினிக்கு வேறு வழியே இல்லை. அதனால் பார்த்தாரு, மேடைக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. எப்போ வீடு வாங்கி கொடுக்குறாரு? உங்களை வச்சு அந்த படம் பைரவி படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு இப்போ 95 வயசு கலைஞானம் சாருக்கு. ஓகேவா? 95 வயசு இருக்கிறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 90 வயசு. 90 வயசில் ஒரு தயாரிப்பாளருக்கு நீங்கள் வீடு வாங்கி கொடுக்குறீங்களே, அவர் 35 வயசில் உங்களை பைரவி படம் எடுத்தார். அப்போ வாழ்கிற காலத்தில், அதாவது வந்து அவர் சந்தோஷமாக இளமையாக இருந்த காலத்தில், வாழ்க்கையை அனுபவிக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்து அவரை சம்பாதிக்க வச்சு அதை நீங்கள் அழகு பார்த்துருக்கலாமே. அதையே பண்ணலை. ஒரு முதிய வயதானதுக்கப்புறம் ஒரு 90 வயசில் ஏன் வீடை வாங்கி கொடுக்குறீங்க? அதெல்லாம் விடுங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சூப்பர் ஸ்டார், அவர் பெருந்தன்மை உள்ள ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டாரு, வாசலை வாங்கி கொடுத்துட்டாரு. சார் அதெல்லாம் உண்மை தான். ரஜினி பெருந்தன்மையான மனிதர் தான். ஓகே, வீடை வாங்கி கொடுத்துரு, எல்லாம் உண்மைதான். ஏன் அந்த தயாரிப்பாளர் கலைஞானத்துக்கு பைரவி படத்தில் தன்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியது கலைஞானம் தான் ரஜினியே எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அந்த தயாரிப்பாளருக்கு ஏன் ஒரு படம் ரஜினி அடுத்து கொடுக்கவே இல்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது வந்து கொடுக்க மாட்டாங்க.
கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தெரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் வந்து அவுட் சைட் பேனரில் விஷ்ணு படம் சொல்லி சொல்லி எனக்கே வாய் நமன்னு மறத்து போச்சு வாய். புரியுதா உங்களுக்கு? நான் தான் அறிமுகப்படுத்தினேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்கப்புறம் ₹1,00,000 அடுத்த படத்துக்கான அட்வான்ஸையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு படமே கொடுக்கலையே. அதாவது முன்பணம் பெற்றுக்கொண்டு ஒரு படம் நடிக்கிறேன்னு ஒத்துக்கொண்டு கொடுக்கவே இல்லையே. ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனசு. அவருக்கு வந்து யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிற்காலத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. என் பழக்கத்தினால நெறைய தோல்வி படங்கள் குடுத்துருக்காரு. நான் வந்து எனக்கு அப்போ உதவுனாரு. நான் இவருக்கு ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. எனக்கு தோல்வி அடைஞ்சா நான் அடுத்த படத்த பார்த்து போயிருவேன். அந்த படம் வெற்றி அடைஞ்சனா அவரோட லைஃபே மாறிடும் இல்லையா? அப்படிலாம் சொன்னவரு, பண்ணையாரும் பத்மினின்னு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்த ஒரு படம். அந்த தயாரிப்பாளருக்கு ஏன் பண்ணல? அவரே அந்த பேட்டியிலே சொல்றாரு, நான் பேசுறது வந்து விஜய் சேதுபதியை பேசுறேன். இப்ப இருக்கிற மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ இவரோட உண்மை முகமா தானா? இல்ல. உண்மை முகம்லாம் கிடையாது சார். இதெல்லாம் யாரும் உண்மை முகம் இன்னொரு முகமூடி போட்டுட்டுலாம் ஒரு சினிமாக்குள்ள வரதில்ல. அதாவது வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சினிமா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கார்ல வந்து இறங்குறது, அந்த யூனிட்ல வந்து அவங்கள வந்து எல்லாரும் வந்து சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்றது. அதாவது வந்து சாதாரணமா நேத்து வரைக்கும் வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது? கோடம்பாக்கம் ரோட்ல நீங்க பிளாட்ஃபார்ம்ல அப்படி ஓரமா நடந்து போயிட்டு இருக்கீங்க. யாருமே உங்கள அடையாளப்படுத்தல, யாருமே உங்கள கண்டுக்காத போது, நீங்க திடீர்னு ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு 2, 3 படத்து மூலமா வந்து அந்த ஸ்பாட்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இறங்கும்போது உங்களை பார்த்து சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லும்போது போதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. வாங்க சார் சேர் போடுவாங்க, உட்கார வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. புரியுது உங்களுக்கு? தயாரிப்பாளர் வருவார், சார் வாங்க சார் ஒரு டேரக்டர் வருவார், வாங்க சார். இப்படி வந்து எல்லாமே நடக்கும்போது அந்த யூனிட் சாப்பாடு, அந்த கேரவனு, அந்த புகழ், அந்த ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இளநி அது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த சொசைட்டியே உங்களுக்கு மாறிடும். நீங்கள் நேற்று வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நேற்று வரைக்கும் இதே கோடம்பாக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி இருக்கிற டீ கடையில் யாருமே அடையாளப்படுத்த ஒரு நபரா ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 4 படத்துலேயே 3 படத்துலேயே இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்போது அந்த போதை உங்களுக்கு ஏறுது நடிகர்களுக்கு. அப்படி போதை ஏறாத ஒரு நடிகர்கள் 1-2 பேர் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் இருக்கிற மாதிரி தெரியல. அது ஏறி தான் மாறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க சார். நீங்கள் அந்த அட்மாஸ்பியருக்கு உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. அக்காமடேட் ஆகிறது தான். அந்த இப்போ ஒரு ஒரு குளிர் பிரதேசம் இருக்குது. ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ சிம்லாவோ டார்ஜிலிங்கமோ ஒரு இடம் இருக்குது. ஒருத்தருக்கு சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி, கோல்டு, ஐஸ்கிரீமு, மோர், தயிர் சாப்பிட்டாலே ஒத்துக்காதுங்கிற ஒரு நபர் அந்த குளிர் பிரதேசத்தில் தான் இனிமேல் நம்ம போய் குடியிருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை இங்கே தான் அப்படின்னு அமையும் போது அதுக்கு நீங்கள் அந்த சீதோஷ்ண அதாவது வெப்பநிலைக்கு நீங்கள் மாறுறீங்க, சீதோஷ்ண நிலைக்கு. அதே மாதிரி இந்த சினிமாக்குள்ளே வந்தோடனே நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் இந்த சினிமா உங்களை கெட்டவனாக மாற்றிடுது. அது வந்து மாற்றிடுதுங்கிறது வந்து ஒரு பக்கமாகவே நம்ம சொல்லவும் முடியாது. அது வந்து சினிமா அவங்களை கெட்டவன் மாற்றிருந்தா அதுக்கு பல அனுபவங்கள் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏற்படுது. எதிராளியாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்லவனாக இருக்கானா அப்படின்னா நல்லவனா இல்லை. அவன் உங்களை ஏமாற்ற பார்க்குறான், ஃப்ராடு பண்ண பார்க்குறான், பித்தலாட்டம் பண்ண பார்க்குறான், என்னென்னமோ பண்ண பார்க்குறான் அவங்கள வச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடங்கள் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அது ஒரு பக்கம். போதை ஒரு பக்கம். போதைன்னா அந்த புகழ் போதை ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து ஒரு நடிகனை மாற்று. எந்த நடிகனும் நான் கேட்குறேன், எந்த நடிகனும் அதாவது வந்து ஒரு 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 தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு போய் 1,00,000 1,50,000 சார் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு துரைன்னு ஒரு தயாரிப்பாளர், பிதாமகன் எடுத்த தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளரோட அட்வான்ஸே பாலாகிட்ட இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளரை யாரை வச்சு எடுத்திருக்காரு? பிதாமகன் விக்ரமையும் வச்சு எடுத்திருக்காரு, சூர்யாவையும் வச்சிருக்காரு. 2 பேருமே இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து ஆகச்சிறந்த பெரிய நடிகர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 2 பேருமே உதவி பண்ணாங்க. விக்ரம் ஏதோ ஒரு உதவி பண்ணார், 1,00,000 2,00,000 கொடுத்தாரு, சூர்யாவும் கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 1,50,000 2,00,000 கொடுப்பாங்க சார். ஒருத்தன் இன்னுமே பொழைக்க முடியாதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார், ஒரு தயாரிப்பாளர். அவனுக்கு நீங்கள் 10 லட்சமே கொண்டு போய் கொடுத்தாங்களா, அதனால் அவனுக்கு என்ன பயன்? அவன் வாழும்போது நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா, அந்த நன்றியை நினச்சிருந்தீங்கன்னா அதில் பயன் இருக்குது. வாழும்போது ஒன்றுமே செய்யாமல் செத்ததுக்கப்புறம் பண்ணி என்ன நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போண்டாமணிக்கு உதவி பண்ணார் ரஜினி, அந்த குண்டுமணிக்கு உதவி பண்ணார் கமல், இப்படிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இது 1,50,000 1,00,000 50,000 25,000 இதெல்லாம் எதுக்கு? என்ன 1,50,000 வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? 50,000 வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? ஒரு கோடிகள் உங்களை போட்டு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி ஒரு 4,00,000 கொடுத்துட்டீங்க, ஒரு 2,00,000 கொடுத்துட்டீங்க, ஒரு 3,00,000 கொடுத்துட்டீங்க. அதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? நான் கேட்குறேன். இந்த 5,00,000 கொடுத்தா கூட 10,00,000 கொடுத்தா கூட இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்?
ரொம்ப நன்றி சார். தயாரிப்பாளர்கள் குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க. இல்ல தொடர்ச்சியா பேசிட்டு வர்றது இல்ல, தொடர்ச்சியா பேச வேண்டிய நிர்பந்தம் வேற வந்துருது. புதுசா நான் ஒரு வந்து தயாரிப்பாளர் வேண்டாம் பேட்டி வேண்டாம் இதை கொடுக்கறதால பத்தி பேச வேண்டாம் அந்த டாபிக்னு பார்த்தா கூட இந்த மாதிரி யாராவது ஒரு பேட்டி கொடுத்துட்றாங்க, நீங்க உடனே அதை கண்டென்ட் ஆக்கி என்கிட்ட வந்து கொஸ்டினை வந்து கேள்வி வந்து கேட்குறீங்க, கூப்பிட்டு வச்சு சொல்லித்தான் ஆகணும். மனக்குமுறைகளையாவது சொல்லுவோம். அவரும் இனிமே தொடர்ச்சியா பேட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்கட்டும் ஏன்னா கொடுக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறவங்க. இப்போ நான் கொடுக்குறேன், லிங்குசாமி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு பாவம். லிங்குசாமி எல்லா இடத்துலையும் உட்காந்து நான் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறேன், லிங்குசாமி சைலண்டாக உட்காந்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு இன்னும் சொன்னா நம்பிக்கிட்டு இருக்காரு கமலஹாசன் படம் கொடுப்பாரு. அதனால நம்பிக்கிட்டு சைலண்டா அதான் பேசுறாரு. அதுதான் லிங்குசாமி எதை வச்சு கமலஹாசன் படம் கொடுப்பாரு நம்புறாரு. நான் இன்னைக்கு உத்தரவாதமா சொல்றேன். சொல்லக்கூடாது, ஏன்னா வேற ஒரு இயக்குனர் வேற ஒரு நடிகர் நம்ம சொல்லக்கூடாது. நடக்குமான்னா காலம்தான் பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.